பேசலாம். சிற்பி, தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை ரொம்ப கவனமாக நீங்கள் வச்சிட்டு இருக்கீங்க. அதாவது போதிய அளவிற்கான இந்த ஆண்டுக்கான மான்சூன் மழை பொழிவே இங்கே இல்லை, அது பெரிய வறட்சியை கொண்டு வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து அந்த டேட்டாவோட தரவுகளோட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ எவ்வளவு மழைப்பொழிவு, நமக்கான ஆவரேஜ் மழைப்பொழிவு வந்துருச்சா? வடகிழக்கு பருவமழையிலேருந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா ஆண்டுதோறும், அது நமக்கு கிடைச்சிருச்சா இல்லை இன்னும் நமக்கு தேவை இருக்கிறதா? இதை எப்படி பார்க்கணும்? ரெண்டு தரவாக பார்க்கலாம். ஒன்று மழையாக பார்க்கலாம், இல்லாட்டி நீர் தேக்கமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பாலா இன்டர்வியூவில் கூட, டாக்டர் பாலா ஐஎம்டி இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க, சார் வெள்ள பாதிப்பு எவ்வளோ இருக்கும்னு. அவர் சொல்லுவார், நான் மேலேருந்து வரக்கூடிய மழையை மட்டும்தான் பேச முடியும், கீழே தேங்குற தண்ணியை பற்றியோ அதுக்கு உண்டான ப்ரிப்பேர்ட்னஸை பற்றி மாநில அரசாங்கம். ஸோ அதே மாதிரி இப்போ இன்றைக்கி காலையிலேயும் ஒரு தரவு சொல்லியிருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுவரை இன்றைய தேதி வரை பெய்ய வேண்டிய மழையாகப்பட்டது 35 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காரு. கரெக்டாக இன்னி தேதி வரைக்கும் பெய்ஞ்சிருக்கிறது 35 சென்டிமீட்டர் தான் பெய்ஞ்சிருக்கு. இது அப்போ கரெக்டாக தானே பெய்ஞ்சிருக்கு? இல்லை, தட் இஸ் போன மான்சூனை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் டீவியேஷன் ஃப்ரம் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம்னால பெஞ்சிருக்கு. ஏன்னா முதல் சிஸ்டத்தில் உங்களுக்கு சென்னைக்கு மழை பெருசாக கிடைக்கல. தட் இஸ் அக்டோபர் 16 ஆரம்பிக்கப்பட்ட ஆன்செட்டான வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட 1.5 மாதம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இப்போதான் கொஞ்சம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு திரும்பலாம் பெறப்பட்டுருச்சு. அப்போ ஒன்றும் பெரிய அளவில் மழை இல்லை, ஒரு நாள் மட்டும் தான் மழை பொழிஞ்சுது. அதுதான் சொல்ல வரேன் நான். ஸோ நீங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 32 நாள் 34 நாள் மழையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி இன்னைக்கு டேட்டாவை எடுத்துட்டு நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தா நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா we were actually -6% பர்சன்டேஜ். அவங்களோட வேர்டு PDN சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது இந்த பக்கம் நான் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்கேரியான விஷயத்தை சொல்கிறேன். நான் சென்னையின் ஏரி கொள்ளளவாகப்பட்டது 13,222 மில்லியன் கன அடி. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த பூண்டி ஏரிப்புழல் ஏரியெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள். நேற்றைய தட் இஸ் சென்னை மெட்ரோ வாட்டர் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, பொதுமக்கள் பார்க்குறாங்களா தெரியாது. அதோட கரண்ட் ஸ்டோரேஜ் மொத்தத்தையும் கூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 நாள் பெய்ஞ்ச மழையோட சேர்த்திங்கன்னா ஒரு 200 சேர்ந்துருக்கு. ஸோ டோட்டல் 6,300 மில்லியன் கன அடி. இது இந்த வருடத்துக்கானது. இந்த தேதி தட் இஸ் நேற்று தேதியை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அதே தேதியை சேம் டே லாஸ்ட் இயர்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,500 மில்லியன் கன அடி பெய்திருக்கிறது. ஸோ அப்போ என்னை பொறுத்தவரை இந்த மான்சூன் ஃபெயிலியர் அப்படின்றதுல தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் ஏன் ஃபெயிலியர் தெளிவாக முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் 22லேருந்து என்னதான் அக்டோபர் 31 இவங்க ஐஎம்டியில் சொன்னாலும் கூட இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா 24க்கு மேலே வரதெல்லாம் லாட்ரி ஆர் பம்பர்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வைத்து பார்க்கும்போது இந்த போராட்டங்களுக்குள்ளெல்லாம் நான் போல. இந்த இவர் பேசின விஷயங்கள், தூத்துக்குடி செல்வம் பேசின விஷயங்களோ இவங்க பேசின விஷயங்கள், நான் யதார்த்தமான சுச்சுவேஷன் நான் சொல்ல வர தீர்வுகள் அப்படின்றதுக்குள்ள நேராக விஷயத்துக்குள்ள வரேன். நான் எப்படி வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மழைக்கும் இன்னொரு போன மழையாகப்பட்டது மிக சிறப்பான மழை. ஓகே, அது எப்படி நான் அளவாக சிறப்புன்றதுக்கு அளவு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 13,000 சம்திங் மில்லியன் கன அடியை ஆக்சுவலாக இந்த டேட்டா எங்கேயும் இது வரைக்கும் ரிசர்ச்சில் யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டேன்றாங்க. அது பண்ணால் பப்ளிக்கு அவ்வளோ அவேராக இருக்கும். ஏன்னா இந்த பொழியக்கூடிய மழையாகப்பட்டது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த பெல்ட்டுக்குள்ளே பெய்யக்கூடிய மழையாகப்பட்டது கிட்டத்தட்ட 75,000 1 லட்சம் மில்லியன் கன அடி. ஓகே, இப்போ திருச்சி செல்வம் எனக்கு வருத்தப்பட்ட விஷயம், இவங்க எல்லாமே ரொம்ப பழைய டெக்னாலஜி நோக்கி போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன், டீப் வாட்டர் அக்விஃபயர் ரீசார்ஜ் டேபிள் தான் மாடர்ன் சிட்டிஸ். நான் சொல்கிறது சிங்கப்பூர் பீஜிங் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த பிரதமரும் 10 வருஷமாக எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டார். நீங்கள் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறது ஒரு செகண்டரி சிஸ்டமாக வச்சுக்கோங்க. இவர் சொல்கிற மாதிரி ஒரு 20 சென்டிமீட்டர் பெஞ்சால் ஒரு போர்ஷன் ஆஃப் தண்ணி எடுத்துமே அது கடலில் கலக்கிறது, அதுவே தப்பு. ஆனால் பெரும்பாலான வளர்ந்த நகரங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன்ஷன் ஆஃப் தி இது இருக்கு இல்லைங்களா, நான் சொன்ன இந்த 1 லட்சம் மில்லியன் கன அடியே எடுத்திங்கன்னா 50லேருந்து 60% ஒரு கீழே ஒரு ஆறு மாதிரியே ஒரு கான்கிரீட் சிஸ்டம். அது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப இன்னைக்கு சென்னை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் ரோட் லென்த் இருக்கு. ரோட்ல நடந்து போகவே இடம் இல்ல. பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இல்ல ஆனா இப்ப இந்த நம்மளுடைய அரசாங்கம் பழைய பண்ணிட்டு இருக்கு. நடைமுறை இப்ப இந்த சாலையுடைய 2 மருங்களும் வந்து ஆறுகள் இருக்கிறது தான் நம்ம அது கிராமங்கள்ல இருந்து ஆரம்பிச்ச நடைமுறை அப்படிதான் இருந்தது சிஸ்டம். ஆனா இப்ப அதெல்லாம் காலி இல்ல அதுல நான் தெளிவா இருக்கிறது ஒரு விஷயத்தை, நான் இந்த விஷயத்துல வந்து என்ன அரசியல்வாதியா பார்க்காதீங்க. நான் பார்த்த விஷயம், நான் என்ன வந்து பல முறை வந்து பத்திரிகையில வந்து 2016ல இருந்து இந்த 16-15ல இருந்து இது எழுதினேன். நான் அன்பார்ச்சுனேட்டா கவர் ஸ்டோரியாவே எழுதியும் கூட கடந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதை எடுக்கவே இல்லை. கடைசியில் வந்து இன்னொரு மீடியாவுக்கு புஷ் கொடுத்து மெட்ராஸ்ல நானும் ஒரு சில பேரும் சேர்ந்து அதை செயல்முறையும் படுத்தி காமிச்சோம். ஆக்சுவலா ஜெமினி போன்ற ஜங்ஷன்ஸ்லையும் இப்போ நீங்கள் முன்ன இருந்த ஜெமினி ஜங்ஷன்ல இப்போ கிடையாது. ஆக்சுவலா அண்ணா நகரில் சில ஜங்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏசி ஜோன் சொல்லுவோம் கார்பரேஷனில். ஆனால் என்னன்னா நம்ம இங்கே பேசக்கூடிய விவாதமாகப்பட்டது ட்ரைனேஜை பற்றி பேசுறதும் மேலேருந்து வரக்கூடிய மழையை பற்றி பேசுறதும் எல்லாமே பேசிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் நான் சொல்லக்கூடிய மில்லியன் கன அடி தண்ணீரில் இன்னைக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரிசர்வாயரில் இதில் மட்டும் வரதில்லை, கேட்ச்மெண்ட் ரிசர்வாயரில் இல்லை. சென்னை பரப்பளவாகப்பட்டது கிட்டத்தட்ட 420 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 4000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கிற ரோடை அதில் வந்து ஒரு கவர்னன்ஸ் இது நான் எதிர்பார்த்து ஸ்மார்ட் சிட்டியில் இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டாக வரும்னு எதிர்பார்த்து ரொம்ப சீரியஸாக உட்காந்துருந்தேன். இன்னி வரைக்கும் யாருக்கும் அது இங்க இருக்கிற படித்த தமிழர்களுக்கு இந்த ப்ராஜெக்டை பத்தி பேசினா புரியவே இல்லை. நான் பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் யாரும் அது வந்து அதெல்லாம் இருக்காது சார் அப்படின்னு. என்ன ப்ராஜெக்ட்னு முதல்ல இல்லங்க, அது வந்து என்னன்னா ரீசார்ஜ் பிட். இப்ப சிஎம் வந்து அதை பண்ணிருக்காரு. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா போரூர்ல ரீசார்ஜ் பிட்னு சொல்லிட்டு அது ஸ்பாஞ்ச் பார்க்ன்றாங்க. இந்த ஸ்பாஞ்ச் பார்க் சென்னை பார்க்ஸ் கார்பரேஷன் ஜிசிசி கீழே வரக்கூடிய 400க்கும் மேற்பட்ட பார்க்குகளில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கை வந்து அந்த ஏரியாவை கணக்கெடுத்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 பாயிண்ட் எடுத்து ஸ்பாஞ்ச் பார்க் எடுக்கும்போது அந்த மழை நீராகப்பட்டது அங்கேயே தங்கி அந்த லோக்கல் ஏரியாவில் 10 கிலோமீட்டருக்கு ரீசார்ஜ் கொடுக்கும். இதை தான் நான் பைலட்டில் பண்ணும்போது சென்னையோட 2018-19 வந்து இமிடியேட்டாக இன்னொரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய நீர்நிலை நண்பர் வச்சு பண்ணும்போது அடுத்த வருஷத்தில் பார்க்குறது வாட்டர் டேபிளோட லெவல் வந்து ஏறி இருந்தது. ஆக்சுவலாக இப்போ ஏன் படித்தவர்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்கிறதுனா உங்கள் அசோசியேஷன் வழியா ஏன் ஜிசிசி கிட்ட புஷ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எங்ககிட்ட ஃபண்ட் ஷார்ட்டேஜுக்கு இது வந்து ஒரு ரீசார்ஜ் பிட்டு போடணும். அது ஒரு தெரு ஓரத்தில் உங்களுக்கு தெரியாது, வெளியில் பார்த்தா ஜல்லி மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3லேருந்து 5 அடி ஒரு கிணறு டைமீட்டர் கீழே வந்து 25லேருந்து 30 அடிக்கு இருக்கும். மழை தண்ணி பெய்ய நாடும் உங்களுக்கு எங்கேயுமே நீர் தேங்காது, உள்ளே போயிடும். வடிகாலில் போகிறதுக்கு போயிடல. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் ஒரு சோர்ஸாக இருக்கும். இதில் போகும்போது இந்த மழை நீர் நம்மகிட்டே இருக்கும். நான் ஏன் வருத்தப்படுறேன், செல்வம் மாதிரி நண்பர்கள்லாம் வந்து பேசுறது வந்து இன்னைக்கு வந்து நான் எதிர்பார்த்த இந்த மத்திய ஆட்சியோ ஒன்றிய ஆட்சி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் பெரிய நீங்கள் வந்து வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டு கடைசியில் இங்கே செயல்முறை எதுவுமே படுத்தவே இல்லை. இதை விட நான் அவருக்கு ஒரு தரவு கொடுக்குறேன், முடிஞ்சா அவருக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நான் போன பட்ஜெட் போதே நான் கூட தெளிவா பேசின சப்ஜெக்ட், நம்மளோட மொத்தம் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் 43 லட்சம் கோடி நம்ம பட்ஜெட். 43 லட்சம் கோடி பட்ஜெட்ல கிட்டத்தட்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராலஜி, நீங்க ரூரல்னு போவோம், மெட்ராலஜின்னு போவோம், சிட்டின்னு போவோம். ரூரல் பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா நமக்கு இருக்க வேண்டியது அவங்களோட பொருளாதாரம் வந்து 1 lakh crore. சரி, அட்லீஸ்ட் ஒரு 50,000 crore கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட்ல நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண அர்பனுக்கும் ரூரலுக்கும் சப்ஸ்டான்ஷியல் பட்ஜெட் கம்மி பண்ணி என்ன செய்ய இருக்கு. அவர் சொன்ன பாயிண்ட் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. இப்ப இருங்க, அக்னீஸ்வரன் இந்த பாயிண்ட் தப்பிச்சிட்டாரு. இருங்க, நான் சொல்ல வர பாயிண்ட், அக்னீஸ்வரனுக்கும் செல்வத்துக்கும் நான் வைக்கிற நேரடியான குற்றச்சாட்டு, இந்த பிரதமர் மெட்ராலஜியை பத்தி கவலைப்படலன்றதுக்கு ஒரே ஒரு தரவு கொடுக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க முடிஞ்சா. கடந்த 3 வருடத்தில் கிட்டத்தட்ட 8,000-10,000 கோடி இந்த மெட்ராலஜி எர்த் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு மெட்ராலஜிக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்தது. இன்னைக்கு படிப்படியா இந்த 3-4 வருஷத்துல இருக்கு படிப்படியா குறைச்சி கிட்டத்தட்ட 3,500. இதை விட கேவலமான விஷயம் சொல்ற, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்து இவங்க வந்து டார்கெட் வைக்கிறது ரீப்ளேஸ்மென்ட் ஆஃப் மேன் பவர். 3,500 விட்டுட்டு அடுத்த டாபிக் போயிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க, அதை முடிச்சிருங்க. புரியல. 3,500 அப்ப நீங்க என்னன்னா இப்ப இவரு வெற்றி செல்வன் பாயிண்ட சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஐஎம்டி இந்தியாக்குள்ள எடுத்துன்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்டா எங்க அந்த தரவை எங்க வந்து நிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல தான் காமிக்க முடியும். இவரும் அதை தான் சொல்றாரு, திரு மதிவண்ணா தான் சொல்றாரு, நீங்க காசே கொடுக்க கூடாது, இந்த நாட்டை பத்தியே கவலை இல்ல, ஸ்மார்ட் சிட்டியில கான்கிரீட் போடுறதும் அதுல வந்து கான்ட்ராக்ட் அவர் சொல்றாருல ஊழல்ன்ட்டு. ஒரு ஸ்மார்ட் சிட்டிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டிலேஸ். நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, நான் சொல்றது இந்தியா ஃபுல்லா. எத்தனை ஸ்மார்ட் சிட்டியில
எத்தனை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல நீங்க ரெடி பண்ணி அந்த நகரங்கள்லாம் இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு தத்தளிக்குது, தத்தளிக்காம இருக்கு சொல்லுங்க பாப்பா. ஸ்மார்ட் சிட்டியில மற்ற நாடுகள் சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் மையப்படுத்துறது வந்து அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஃப்ரீயா மூவ் பண்ணுன்ட்டு. அப்ப கிட்டத்தட்ட 8000-10,000 கோடி இந்த மெட்ராலஜி ப்ராஜெக்டை குறைச்சி இன்னைக்கு நீங்க 3000 கோடி வந்து கணிக்க முடியலன்னு சொன்னா அப்ப பண்றது வந்து மாநில அரசாங்கம் இல்ல, உங்க மத்திய அரசாங்கத்துக்கு மெட்ராலஜி மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் தரவை வச்சு தெளிவா பேசுறேன், நீங்க தெளிவா பேசுங்க, முடிஞ்ச பேசுங்க செல்வம். சொல்லுங்க. ஒரு ஸ்பாஞ்ச் பார்க் அப்படிங்கறது சார் சிற்பி சார் சொன்னாங்க. இது ஏற்கனவே மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அவங்க வந்து எது அந்த மழைநீர் சேமிப்பு திட்டம்ங்கிறத வந்து வீடு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுத்துச்சு. அதாவது தண்ணீர் மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது. யார் சொல்றதாவது ஒரு பார்க்ல இல்ல அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா மழைநீர் சேகரிப்புன்றது வந்து ஏதோ சில ஜோக்காவும் சொல்லுவாங்க, சீரியஸா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஜோதிடம் ரீதியாக சொல்லுவோம், இன்னொன்னு மழைநீர் சேகரிப்புல ஒரு வீட்டுல இருந்து வரக்கூடிய தண்ணியாகப்பட்டது நீங்க உங்க மாடியில விடுற தண்ணியில ஹார்ட்லி 5% கூட அந்த பிட்டுக்குள்ள இறங்காது. பாக்கியாகப்பட்ட தண்ணி இருங்க சயின்டிபிக்கா நான் சொல்லிடுறேன் செல்வம். இருங்க ஒரு விஷயம் அந்த பாக்கி 95% வீட்டுல இருந்து மாடிகள்ல இருந்து வரப்பட்ட தண்ணியாகப்பட்டது எங்க போகுது? சாலையில வருது. இப்ப சரி, நீங்க உங்க ஒன்றிய ஆட்சியில அந்த சாலை தண்ணி என்ன சேவ் பண்ணணும் திட்டம் போட்டீங்களா? ஆல் இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட 326 கார்பரேஷன்.